ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பட்டு ஓபி பண்ணிடுறாங்கல்ல 43 44 சாப்டர் பார்க்க போகிறோம். கருகுல பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பெல் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கருகுல போனோமா. கடை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டரும் நம்ம லூஃபன் கேட்டிருப்போம் இல்லையா, சீனியர் எங்கே போகணும்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சப்டைஸ் இருந்தாலும் சொல்கிறேன், நீ கிட்ட கேட்டு நான் லெவலில் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தகுந்த மாதிரி உனக்கு வெப்பன் வேணும்னு கேட்டிருந்தா அது தெரியுது நம்ம வாங்கிறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சீனியர் லூஃபன் வந்துடுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தைஜு ஆக்ஷன் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம லூஃபன் சொல்கிறோம், சீனியர் கிட்ட சுத்தமாக காசு இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபனை கேட்குறான் பாருங்க. சீனியர் பார்த்தீங்கன்னா நீ கவலைப்படுற, நான் உனக்கு வாங்கி தரேன், நீ எந்த ஐட்டம் கேட்குறியோ நான் ஐட்டம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்க்குறான், இவங்க நல்ல சீனியர் என்ன கெட்ட சீனியரா, மிஷினுக்கு மாறுறாங்களே, என்ன பண்ணிடுவாங்களா, காசு கொடுத்துட்டு அப்புறமா பிடிப்பாங்களா சொல்லிட்டு நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னுக்குறான். இன்னும் நம்ம சீனியர் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்துன்னுக்குறான். நெச்சில் பார்த்தீங்கன்னா ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த தைஜு ஹவுஸ் ஆக்ஷன் ஹவுஸுக்கு வந்துருக்கவங்க ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஒரு ரேரான ஐட்டம் தான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் ஸ்கோர் காமிக்கிறாங்க. இந்த ட்ராகன் ஸ்கோல் மூலமாக உங்களால் லெவல் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் பாருங்க. இந்த ட்ராகன் ஸ்கோல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 மில்லியன் சொல்லிட்டு சொல்கிறான். எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் 1 பில்லியன் 2 பில்லியன் சொல்லிட்டு ரேட் ஏற்றினே போகிறாங்க. நம்மளும் ஃபோன் பார்க்குறான், சீனியர் நம்மளால் வாங்க முடியும்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுறதுல நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட ப்ரைஸ் சொல்லிட்டு வராங்க பாருங்கள். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. யார் அதுன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் தான். அந்த ட்ராகன் ஸ்கோர் எப்படியாச்சும் எனக்கு கரைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாடி கேட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே பிரின்சஸ் பாடி பேசினுக்கிறோம். நம்ம சீனியர் பார்க்குறாங்க, ஓ தைஜுக்கு 2 பிரின்சஸ் வந்துருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறோம். ஃபுல்லு ஃபோன் பார்க்குறோம், இவங்க எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறோம். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. எதுக்கு சீனியர் சிரிக்கணும்னு சொல்லிட்டு லவ் பண்ணி கேட்குறான். தைஜுக்குங்கிறதுலேருந்து பிரின்சஸ் யார் வந்திருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் விளையாடி பார்க்கணுமா சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க. லூஃபனுக்கு ஒன்றுமே புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம பிரின்சஸ் தான் எவ்வளோ என்னோட ரேட் அதிகமாக கேட்குன்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்துனுக்குறான். நம்ம பாடிகார்டு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் அவங்க 4 பில்லியன் சொன்னால் நம்ம 5 பில்லியன் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஏட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாடிகார்டு கேட்குற சொல்கிறான் பாருங்கள். நம்ம சீனியர் பிரின்சஸ் ஓகேன்னு சொல்லிட்டு 5 பில்லியன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சீனியராக சிரிக்கிறாங்க, லூஃபன் சிரிக்கிறான். இன்னும் நம்ம ஏட்டி பார்க்கணுமா விளையாடி பார்க்கணுமா சொல்லிட்டு சீனியர் கேட்குறாங்க. நம்ம லூஃபன் வேணாம் சீனியர் நம்மளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கு மேலே எங்களால் ரேட் ஏற்ற முடியாது, இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டு பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா தைஜுக்குங்கிறதுல நான் வந்து பிரின்சஸ் சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க. நான் பாடிகார்டு பார்த்து நான் நம்ம லூஃபன் வந்துட்டு சொல்லிட்டு நம்ம பாடிகார்டு பார்த்துட்றான். என்னை இன்க்ளூர் பண்ணிட்டு அவ கூட போய் சேர்ந்து லூஃபன் அவனை சும்மா வர மாட்டேன், அவனை கண்டிப்பாக நான் கில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் ஒன்றும் கோவமாக இருக்கான். நம்ம பாடிகார்டு சொல்கிறான், பிரின்சஸ் பர்சன் நம்ம 5 பில்லியன் கொடுத்துட்டான் ட்ராகன் ஸ்கோல் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இருந்தாலும் நம்ம பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடிகார்டு சுத்தமாக எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீ ஒன்றுத்துக்கு வாங்க மாட்டாரா வேஸ்ட் போட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நான் போய் பிரதர் கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம பாடிகார்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறான். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனும் பிரின்சஸும் சார் கேஸ் நம்ம லூஃபன் சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைஜூன் ஹவுஸ் இருக்குது இல்லையா, அந்த ஓனராக வந்திருக்காங்க. அவங்க கையில் ஏதோ ஒரு எக்யூன் மாதிரி எடுத்துன்னு வந்திருக்காங்க. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா போய் எக் பண்ணிக்கிறாங்க. என்னடா இது டக்குன்னு எக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி லூஃபன் பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் வேண்டாம் என்ன ஜூனியர் லூஃபன் சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க லூஃபனை. லூஃபன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன பேர் லூஃபன் சொல்லிட்டு சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைசன் ஹவுஸ் ஓனர் நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கா, உனக்காக இவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இந்த ட்ராகன் ஸ்கூல் எடுத்துன்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்கள். லூஃபன் அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் மாட்டோம், அது பார்த்தீங்கன்னா கசின் சிஸ்டர் மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் சொல்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும், என்ன விட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஸ்கூல் எப்படியோ கையில் எடுத்து பார்க்குறான். இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் நான் என்கிட்ட மணி லீடுக்கு ஈக்குவலாக நான் என்ன தந்தாங்கணும் அந்த ட்ராகன் ரெக்கன்ஸ் கொடுக்கணும் சொல்லிட்டு லூஃப் பண்ணி வச்சுன்னு இருக்கான். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன புதுசாக கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா 1-2 வந்திருக்கு பெருசாக நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா காமின்னு சொல்லிட்டு சொல்கிறான். லூஃப் பண்ணிக்கிட்டேன், இது ஒரே நிமிஷம் தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க எதோ டேப்லெட் பண்ணுங்கிறாங்க பாருங்கள். நம்ம லூஃப் பண்ணி கேட்குறான், என்ன சீனியர் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ்னு ஹிடன் வெப்பன்ஸ்னு வந்திருக்கு, இது ஆளுக்கு சீக்கிரமாக காமிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இந்த ஹவுஸ் ஓனருக்கு இந்த ஓனருக்கு யார் ரிலேட்டிவ் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க. நீ இருப்பாடுறா, நீ என்ன வேணும்னா சொல்கிற வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லூஃபனை பார்க்குறான், எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேட்டுன்னா அதிகமாக இருக்குது. நம்ம லூஃபன் வேணான்னு சொல்லிடுறோம்.
லூஃபன் உனக்காக நான் 5 பில்லியன் செலவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் எடுத்துக்குன்னு இந்த டிராகன் ஸ்கூல் உனக்கு வாங்கி தந்திருக்காரு. அதுக்கு பதில் நீ என்ன தருப்பாருன்னு சொல்லிட்டு சீனியர் கேட்குறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் என்னால் மணி தர முடியாது, ஆனால் வேறு ஒன்று தர முடியும்னு சொல்லிட்டு அவனை ஒரு பவர் யூஸ் பண்ணி அந்த டிராகன் ரெக்கை இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வெளியே காமிக்கிறான். நம்ம ஓனர்னா ஷாக்காகி பார்த்துக்கிறாங்க. என்ன லெஜெண்டரியாக டிராகன் ரெக்கையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேறு என்ன இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் போ லூஃபன் சொல்லிட்டு சொல்லுங்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் சீனியர், அதனால தான் உணர்ந்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளையிங் ட்ராகன் எக் இருக்கு இல்லையா ப்ளூ கலராக, அதை எடுத்து காமிக்கிறான். நம்ம சீனியர் அது மட்டும் இல்லாமல் ஓனர் ஷாக்கே பண்ணுங்கிறாங்க. என்னடா ட்ராகன் எக்கான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எத்தனை ட்ராகன் இருக்குது லூஃபன் சொல்லிட்டு கேட்குறாங்க. என்கிட்ட 3 ட்ராகன் இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபன் அசால்ட்டாக சொல்கிறேன். என்ன 3 ட்ராகன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் அது மட்டும் இல்லாமல் ஓனர் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஓனருக்கு ஒரு மாரி எப்படின்னா அவங்க பிளான் வர ஆரம்பிச்சிடுறாங்க. லூஃபன் இந்த ட்ராகன் எக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரக்கெட்டை உனக்கு 7 மணி வேணால் தரேன், இல்லைன்னா எனக்கு ஒரு நாள் டைமுக்கு ஒரு இந்த ட்ராகன் வச்சுன்னு உனக்கு தந்துடுறேன் சொல்லிட்டு பேசினுங்கிறாங்க. நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா இவக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறாங்க. இந்த ட்ராகன் எக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரக்கனை கிட்ட கொடுத்துருப்போம், உனக்கு 7 மணி வேணால் தரேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்க, சொல்கிறான் பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வச்சிடுறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஐட்டம்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க லூஃபனோ. டக்குன்னு சீனியர் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து லூஃபனை கொண்டு போயிடுறாங்க. ஒன்று விட்டா நம்ம காசு செலவு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு போயிடுறாங்க. போக சொல்லுவேன், இவகிட்ட என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்கிட்ட மறைச்சின்னு இருக்கான், இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சீனியர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்ப சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ரேரான ஐட்டம்ஸ்னால் இவங்க ஸ்டோர் பண்ணி காமிப்பாங்களே லாஸ்ட் டைமில், அது மாதிரி காமிக்கிறாங்க. லூஃபன் பார்க்குறான், என்ன ஒரு எக் வருமானு சொல்லிட்டு அவன் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவனோட எக் வந்துடுது. அங்கே இருக்கிற எல்லாருமே வச்சுக்கிறானுங்க. என்னடா எக் இருக்குன்னு ட்ராகன் எக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே இல்லையே, சொல்லி தான் இருக்குது, தன்னபடி என் மணி எடுத்துன்னு வந்துருப்பான்னு சொல்லிட்டு ஒருத்த கேட்குறான். அவனால சாரி இது எனக்கே தெரியாது இப்போட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னொருத்தனா பிள்ளைங்களா நம்மளோட சொத்து மதிப்பு எல்லாமே விற்றுட்டு வாங்குறா, மணி எடுத்துன்னு வாங்குறா, உங்களால் 7 முடியும் அவ்வளோ காசு எடுத்துன்னு வாங்குறா, இந்த ட்ராகன் எக்கு நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தனா ஃபோனில் பேசினுக்கிறான். நம்மளும் ஃபோனில் ஆச்சரியமாக பார்க்குறான். என்ன ட்ராகன் எக்குக்காக இப்படி சண்டை போட்டுப்பாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான். ட்ராகன் எங்கன்னா சும்மாவா, அங்கே பாரு எத்தனை பேர் வச்சுங்க ஓடி விடானுங்க ட்ராகன் எங்கே வாங்கினதுக்கு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வரானுங்க. நம்ம லூஃபன் சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஏழோ உள்ள ஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு சீனியர் பார்த்துக்கிறாங்க. சீனியர் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா கேட்குறான். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா சரி வர நம்ம ட்ரைவ் பண்ண சொல்லவே கேட்குறான் சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. சீனியர் லூஃபனை கேட்குறான், எங்கே சீனியர் காருன்னு சொல்லிட்டு. என்ன காரு, நம்ம இப்போ பைக்கில் தாண்டா போகிறோம்னு சொல்லிட்டு சீனியர் சொல்கிறாங்க. நம்ம லூஃபனை ஸ்டை ஆகிறான். என்ன கூட பைக்கில் வர மாட்டேன்னு சொல்லிட்டு சீனியர் கேட்குறாங்க பாருங்க. லூஃபன் ஒரு மாதிரி ஸ்டை ஆயிடுறான், என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே இருந்தாலும் நம்ம வண்டியில் ஏறி உக்காணுன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா சீனியர் வண்டி மேலே ஏறி உக்கான பாருங்க. சீனியர் பார்த்தீங்கன்னா லூஃபன் உக்காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபுல் ஸ்பீடு எடுத்துன்னு போன லூஃபன் பார்த்துடுறான். சீனியர் ஸ்லோவாக போவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்பீட்னா பயம்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ சீனியர் பார்த்தீங்கன்னா லூஃபன் எதுவுமே சொல்கிறது கண்டுக்காமல் அவங்க பண்ண வேகமாக போகிறாங்க. லூஃபன் கேட்குறாங்க, லூஃபன் ஏன் இது மாதிரி பண்ண எக்கிட்டே சொல்லலை, இந்த மாதிரி ட்ராகன் எக் மட்டும் இல்லாமல் விங்ஸ்னு இருக்கிட்டே எக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சீனியர் பார்த்தீங்கன்னா கோமா கேட்குறாங்க. சீனியர் உங்ககிட்ட சொல்லிக் கொடுத்து என்ன இல்லைன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்துட்றான். சீனியர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல விட்றான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா சீனியர் கிட்ட ஒன்று கேட்குறாங்க. சீனியர் உங்ககிட்ட ஒன்று கேட்குறாமா, என்னடா சொல்கிறான்னு சொல்லிட்டு சீனியர் கேட்குறாங்க. அது ஒன்று சீனியர் இது மாதிரி நேஷ்னல் ட்ரையல் ஃபைட் அப்போ டோர்னமெண்ட் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. சீனியர் ஒரு மாதிரி பாருங்க. அது ஒன்றும் இல்லை சீனியர், இந்த மாதிரி நேஷ்னல் ட்ரையல் அப்போ எனக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபன் கேட்குறாங்க. சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினா பாருங்க. சீனியர் பார்க்குறாங்க என்னடா சொல்கிறான்னு சொல்லிட்டு. லூஃபன் சொல்கிறான், நான் நேஷனல் ட்ரையல் ஃபைட் பண்ணுறப்ப என்னோட பார்ட்னரை நீங்களாக வரணும், நீங்கள் பார்ட்னரை வந்து நான் விரும்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூஃபன் பார்த்தீங்கன்னா ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்னடா இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா தெளிவு வந்து ஓகேடா நீ சொன்ன மாதிரி நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம லூஃபன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் ரெக்கே வந்துட்டு நம்ம சீனியர் பார்க்கல. சீனியர் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி ஓட்டுனுக்கிறான் பாருங்க. டக்குன்னு லூஃபன் பார்த்தீங்கன்னா சீனியர் கை மேலே அவன் கை வைக்கிறான். சீனியர்லாம் வந்து பார்க்குறாங்க என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி சீனியர் நம்ம காரில் போகிறது நம்ம இந்த மாதிரி பைக்கில் போகிறது ஒரு மாதிரி புதுசாக டைப் பண்ண சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சீனியர் பார்த்துட்றாங்க. டக்குன்னு லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெக்கார்டு வச்சுட்டு சீனியர் தூக்கின்னு அப்படியே பறக்கிற பாருங்க. சீனியர் பார்க்குறட்டே என்னோட வண்டி தான் ரொம்ப காஸ்ட்லின்னு வந்துடும், எனக்கு லக்கின்னு வந்துடும் எப்போதுடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பறந்து போட்டு இந்த சாப்டர் முடியும் நண்பா. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.